ஃபர்ஸ்ட் திங் இஸ் சக்தி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஏன் வந்தது? ஆர்டி சாரோட பர்சனல் இனிஷியேட்டிவ் இது. 30 இயர்ஸா எனக்கு ஆர்டி சார் நம்ம சேர்பர்சன் எனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் போகும்போது சார் வந்து சொல்வார், சௌமி, விமன் ஆர் வெரி கேப்பபிள், வெரி கரேஜியஸ், அவங்க ரொம்ப கம்பேஷனட், அவங்க ரொம்ப ஃபர்கிவிங். ஒரு ஃபேமிலி யூனிட் யுனைட்டடா இருக்கிறதுக்கு, சேர்ந்து இருக்கிறதுக்கு நிறைய ஸ்வாலோ பண்ணுவாங்க, நிறைய அபியூஸ் புட்டப் பண்ணுவாங்க. எதுக்காக? விமன் ஆர் த ஹீரோயின்ஸ். விமன் தான் வந்து சொசைட்டியோட பேக் போன். எதுக்கு பயந்துண்டு இருக்கணும்? அதனால நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம். நிறைய கேஸ் சொல்வார், பேர் சொல்லாம நிறைய கேஸ் சொல்வார். எங்க வந்து அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து இந்த மாதிரி டொமெஸ்டிக் வைலன்ஸ் அபியூஸ புட்டப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வருது, ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, ஜோஷ் இருக்காது. அவங்களுக்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்கும், ஆனா அவங்களாட்ட ப்ரொஃபஷனலி மேல போக முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப பாக் டவுனா இருப்பாங்க. அதனால சார் என்ன சொல்வார், நீங்க இப்படி இருக்கக்கூடாது, வாங்க சொல்லுங்க, என்கிட்ட என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேர்பர்சன் வந்து நிறைய இஷ்யூஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து, ஒரு ரெசல்யூஷன் கொடுத்து, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து, அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணமோ சார் பண்ணியிருக்கார் அவரோட பர்சனல் கெப்பாசிட்டியில. எப்பவுமே சொல்வார் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் வந்து ஒரு மாதிரி ஒரு ட்வைலைட் ஜோன்ல இருக்கா. அவளாட்டு வந்து சொசைட்டில வந்து இந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால வெளியில ஒரு ஹாரபிள் டொமெஸ்டிக் சிச்சுவேஷன்ல இருந்து அவளாட்டு வெளியில வர முடியல. யார்கிட்ட சொல்லுவா, யார்கிட்ட ஷேர் பண்ணுவா? ஆபீஸ்ல வந்து யார்கிட்ட சொல்ல முடியும்? என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? குழந்தைகளை விட்டுட்டு வர முடியுமா? குழந்தைகளை கூட்டின்னு போக முடியுமா? வீடு வந்து எங்க பேர்ல இருக்கும், ஆனா லோன் அவ பேர்ல இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவ எப்படி வெளியில வருவா? யார்கிட்ட பேசுவா? சொசைட்டியே அவளை கம்ப்ரெஸ் பண்ணுறது. அதனால நம்ம எதான் பண்ணணும்? இவ்ளோ கேப்பபிள் லேடியா இருக்கிறவளுக்கு ஏன் அந்த கரேஜ் இல்ல வெளியில வரத்துக்கு? அதனால நம்ம எதான் பண்ணி ஆகணும்னு இதுதான் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்வார். ஃபர்கிவ் பண்ணலாம் சரி, ஆனா பர்சனல் ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணக்கூடாது. அதனால நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அவங்களுக்கு. சக்தி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு போன வருஷம் ஜூன் நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அந்த ட்ரஸ்ட். வெரி சிம்பிள், ரெண்டு வெர்டிக்கல் தான். எந்த உமன் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ் அபியூஸ் ஃபேஸ் பண்றாலோ அவளுக்கு வந்து நாங்க டார்கெட்டட் கவுன்சிலிங் கொடுக்குறோம் 3 செஷன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து எங்கள்கிட்ட எத்திக்கல், கைண்ட் ஹார்ட்டட், எக்ஸ்பீரியன்ஸ் லீகல் டீம் இருக்கு. சக்தியோட ஒர்க் வந்து ஒரு ஃபேமிலியை யுனைட்டடா ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் தவிர எடுத்த உடனே ஒரு டிவோர்ஸ்க்கு போகணும் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீடியேஷன் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் வரும். ரொம்ப தீரலைன்னா தான் செப்பரேஷன் அண்ட் டிவோர்ஸ். என்னெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லாயர்ஸ் வந்து அந்த லேடிட்ட சொல்லுவோம் நாங்க, இது இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த சிச்சுவேஷன்னா இதுதான். எங்க போவோம் அந்த உமன்? யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட சொல்றது, யாரு குட் அட்வைஸ் கொடுப்பா? நம்மளோட ஸ்டோரிய தெரிஞ்சுண்டு வந்து இது அட்வான்டேஜா எடுத்துப்பாங்களான்னு இவ்வளோ டவுட். இவ்வளோ வல்னரபிளா இருக்கிற உமனுக்கு இந்த லாயர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவா, இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதுனா இந்த மாதிரி ஆகும், இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கைடன்ஸ் கொடுப்பாங்க. த டிசிஷன் வந்து எல்லாமே வந்து ரெஸ்ட் வித் த உமன். ரெண்டாவது நாங்க என்ன பண்றோம்னா எல்லா இடத்துலயும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்றோம். ஸ்கூல், காலேஜஸ், கார்பரேட் ஆஃபீஸ், ஒரு கிளப், 20 லேடிஸ் இருந்தா கூட பரவாயில்ல. அண்ட் எங்களோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஒன்லி விமன் சென்ட்ரிக் இல்ல, மென்னுக்கும் விமனுக்கும். சக்தியோட ப்ரமைஸ் என்னன்னா, we don't think எல்லா விமனும் ரொம்ப நல்லவ, எல்லா மேனும் டெமன், எல்லா உமனும் ஏஞ்சல்னு நாங்க நினைக்கிறது இல்ல. அங்கேயும் குட் பேட் அக்லி இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் டார்கெட்டட் கவுன்சிலிங். ஏன்னா மெனி டைம்ஸ் வந்து ஒரு உமன் வந்து வரும்போது வல்னரபிளா இருப்பா, பட் அவ நிஜமாவே உண்மை சொல்றாளா இல்ல பொய் புகாரா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதனாலதான் கவுன்சிலிங் நாங்க கொடுக்குறோம். பிகாஸ் வி ஆல்சோ வாண்ட் டு பி ஷுவர் அவ சொல்றது உண்மை பொய் இல்ல அப்படின்ட்டு எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அப்புறமா தான் லீகலுக்கே நாங்க அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் போத் ஃபார் மென் அண்ட் விமன் நாங்க கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ அட் த ட்ரஸ்ட். இது நான் லாயர் இல்ல, நான் வந்து கவுன்சிலரும் இல்ல. எனக்கு வந்து இது எடுத்துட்டு சார் பண்ணுன்னு சொல்லுவார். என்ன எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும் போன வருஷம் பண்ணறதுக்கு, இது என்னாட்டு முடியாது அப்படின்னு நான் ஆர்டி அங்கிள்கிட்ட சொல்வேன்.
அப்புறம் எனக்கு யோசனை வந்தது, ஒரு 86-year-old மேன் வந்து இத பண்ணு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது? வாட் இஸ் தேர் டு லூஸ்? ஐ மஸ்ட் கிவ் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுல இறங்கினேன். இதுல நிறைய வெரி வெரி சேட் ஸ்டோரிஸ் ஆகும். உங்களை மாதிரி யங் கேர்ள்ஸ் வந்து எனக்கு சொல்லும்போது மெனி டைம்ஸ் அவங்க ஸ்டோரிஸ் என்கிட்ட சொல்லிட்டு, இப்போ எனக்கு டிவோர்ஸ் வேணும், 7 years அபியூஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ஒரு செகண்ட்ல ஏந்து எனக்கு இப்போ டிவோர்ஸ் வேணும்பாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். லீகல் சிஸ்டம் ப்ரொடெக்ட்ஸ் த உமன் வெரி வெல். அதனால உடனே டிவோர்ஸ் கிடைக்காதுன்னா ஏதானும் ஒரு லாயர்கிட்ட போவாங்க அவங்க. சோ கொஞ்ச நாள் ஆகும் திருப்பியும் என்கிட்ட வரதுக்கு. ஒரு கேவ்க்குள்ள போயிடுவாங்க. இவ்ளோ கரேஜியஸா வெளியில வந்து சொல்லிட்டு திருப்பியும் பயம் வரும். இதெல்லாம் ரொம்ப நார்மல் ப்ராசஸ் தான். பட் வி ஆர் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் தெம். என்னைக்கு வந்தாலும் சக்தி இஸ் தேர் டு கிவ் தெம் சக்தி. So this is what Shakti Public Charitable Trust is all about.